ஹே அனிமி ஃபேன்ஸ், நான் உங்கள் அனிமி சைக்கிள். இந்த ஒரு வீடியோவில் நாம் ரொம்பவே முக்கியமான ஒரு அஃபீஷியல் நியூஸை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சோனி ஒய்ஏஒய்ங்கிற சேனல் இந்தியாவில் கிட்ஸ் சேனலில் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய இந்த சேனல் இப்போதைக்கு எல்லார் மத்தியிலையுமே பிடிச்ச ஒரு ஷோ சிங்சான் அப்படிங்கிற ஷோவை சோனி ஒய்ஏஒயில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதோடைய 7th ஆனிவர்சரி சர்ப்ரைஸாக தான் இதை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் தான் இது. இப்போதைக்கு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சேனல்லேருந்து எந்த ஒரு அஃபீஷியல் ப்ரோமோவோ நியூஸோ வரல. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்திருக்கலாம். இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்தது, லீக்ஸ். சிங்சானுடைய புதிய எபிசோட்ஸ்லாம் இனி அசாச்சி டிவி ரைட்ஸை சோனி ஒய்ஏஒய் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்க. அசாச்சி டிவி ஜப்பானில் சிங்சானுடைய முதல் உருவாக்கம், அவங்க தான் அதை உருவாக்குன முதல் தாயகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிவி தான் அவங்க இந்தியாவில் ரைட்ஸை சோனி ஒய்ஏஒய் கிட்ட சேல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஹங்காமா என்ன நாமம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரைட்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே கான்ட்ராக்ட் மத்தியில் தான் வரும். இத்தனை வருஷம் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்படியும் அவங்க சேல் பண்ணுவாங்க. இப்போ சோனி ஒய்ஏஒய் நிறைய டிஆர்பி கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் நிறைய காசு பார்த்துருக்கோம். அது மூலியமாக சிங்சானையும் வாங்கிட்டு ஸோ காம்படிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம அனிமி அப்டேட் மட்டும் பார்க்கலாம். இந்த அனிமி அப்டேட் முழுக்க ஒரு அஃபிஷியல் சோர்ஸ் கிட்டேருந்து தான், நமக்கு நிறைய வெப்சைட் கிட்டேருந்து தான் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோனி ஒய்ஏஒய் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மத்தியில். இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்சான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வெப்சைட்ஸில் கூட இதை பேச ஆர்டிக்கலாக எழுதிட்டாங்க. ஸோ இப்போவே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு உண்மை தகவல் அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு புது டப்பாக தான் இருக்கும், ஒரு சிங்சானுடைய புது எபிசோட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஹங்காமாவில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த டப்பு அந்த எபிசோடு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே டப்பு கண்டிப்பாக வராது. ஒரு புது எபிசோடு, நீங்கள் பார்க்காத நிறைய எபிசோடு தான் இனி வரப்போகுது. இனி நீங்கள் பார்க்குற எல்லா எபிசோடும் ஹங்காமா டப் அண்ட் சோனி ஒய்ஏஒய் டப் அப்படின்னு தான் இருக்குமோ தவிர சிங்சான் தமிழ் டப்பிங் அப்படின்னு வரும்போது இந்த 2 தலைப்பு கீழே தான் வரும். ஸோ புது எபிசோட்ஸ் இதுக்கப்புறம், அதாவது ஹங்காமா எதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் தவிர்த்துட்டு புதிய எபிசோட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் தான் நம்ம சோனி ஒய்ஏஒய் இப்போதைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க.